ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு. நேற்று அதான் செம்ம ஃப்ளாஷ் நியூஸ். அப்படியே பெரிய கிழிச்சிட்டார் இவர். ஏற்கனவே வந்து அம்மா இறப்புக்கு பின்னாடி தர்ம யுத்தம் பண்ணுறேன்ட்டு அம்மா சமாதியான போய் உட்காந்து அப்படி இப்படின்னு பேசி ஒரு சப்போர்ட் இல்லாதனால திரும்ப வந்து நான் பண்ணுறது அது எதிர்த்து ஒரு மீட்டிங் அது இதுன்னு போட்டு அது ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி ஓபிஎஸ் அணின்னு ஒன்று அது பார்த்துக்குன்னு உன்னை நம்பி வந்தவங்க எல்லாரையும் நடுத்தரில் விட்டு அது அப்பயே கொஞ்சம் சதுரி ஏடிஎம்கேலாம் வந்தாச்சு. ஆனால் இவ்வளோ நாள் அப்படி இப்படின்னு இருந்து என் கூட இருந்தவங்களுக்கு நீ என்ன பண்ணுறேன் தர்மம் எதுவும் பண்ணேன் உன்னை யாரும் மதிக்கல. கொஞ்ச நாள் வந்து திரும்ப சின்னமானு பேசினேன். அப்பயும் ஒன்று வந்து சரியாக யாரும் வேலையை கொடுத்து மதிக்கல. இந்த பொதுக்குழுவில் அதில் வந்து ஒன்றை துரத்தி அடிச்சிட்டாங்க. உன்னை எதுக்கும் மதிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அதுவும் தனியாக கூப்பாடு போட்டுருந்தாரு. எப்படியாச்சும் அழைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு ஒரு மூலையாச்சும் நம்ம ஏடிஎம்கில் சேர்ப்பாங்க. அதுக்கும் சேர்க்கறதுக்கு வழி இல்லை. தலைவர் என்ன பண்ணுறது, 3 முதலமைச்சராக வேறு இருந்துட்டியா, சின்ன ஒரு கட்சியில் போனால் நம்மளுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு எதிர்கட்சியான டிஎம்கேல போய் சேர்றது உங்களுக்கு தான் மனசு வருதுன்னு தெரியல. சரி ஓகே ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு அதனால் ஜாயின் பண்ணிட்டு ரைட்டு. இவ்வளோ நாள் இவங்க கூட இருந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தியா துண்டு அப்படி விட்டுட்டு போயிட்டு பார்த்தியா. நேற்று ஒருத்தர் வந்து திருச்சி சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கழகமான ஏடிஎம்ல சேர்ந்துட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2000 பேர் கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணுறதா நேற்று நியூஸ் வந்துச்சு. வந்து ஜாயின் பண்ணிட்டார். இன்னும் பல மாவட்ட செயலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கில் வரப்போதா நியூஸ் சொல்லியிருக்காரு. இது வந்து டிஎம்கில் ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, தர்மத்தை வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னு கொஞ்சம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாத எதுக்கு இதை வந்து சேர்த்தாரு எனக்கு ஒன்றும் புரியல. தர்மத்தை வந்து வெற்றி பெறது தான். அதிமுகவுடைய அலுவலகத்தை சூறையாடினவர் ஓபிஎஸ் தான். பச்சை துரோகி பன்னீர்செல்வம் அவர்கள் டிஎம்கேல போனதுனால ஏடிஎம்கே ஒரு பலவீனம்லாம் எதுவுமே கிடையாது. ஏடிஎம்கே ஒரு ப்ளஸ் தான்.